அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னையிலேருந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிற நிறையா ரெவல்யூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம நியூ இயர் அப்படி எடுக்கிறது இருப்பாங்க ஜனவரி 1, அது மாதிரி தை 1 தமிழ் வருடப்பிறப்பு மாதிரி தான் வருடப்பிறப்பு, அதுலேயும் எடுக்கலாம். அந்த ரெவல்யூஷனில் நம்மளும் நிறையா எடுத்துக்கிட்டோம். இதில் நான் எதாவது சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மெயினாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். வீடியோ எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேசும்போது, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த தொழிலை ரொம்ப நேசிங்க. இப்போ ரொம்ப மட்டமான தொழில்னு ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெரிய மதிக்கக்கூடிய தொழில்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்லா தொழிலும் சரி. நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தர் சொல்கிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக செருப்பு செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தார். செருப்பு எனக்கு தெரிஞ்ச ஊரில் தான் செருப்பு செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தார். அவருக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். நான் போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன செஞ்சேன், அவருக்கு இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி பண்ணுங்கள், அப்போ பண்ணும்போது நீங்கள் அதை உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவர் செய்யறதெல்லாம் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தார். இப்போ ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஷூஸ் செருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக செய்வார். ஆனால் அவர் செய்கிற பொருள் பார்த்தீங்கன்னா டயர் தான். ஆனால் அந்த டயரில் வித்தியாசமாக செய்வார். இப்போ அவருக்கு ஆர்டர் ரொம்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் டயர்லேயே இப்போ மாடலேஷனாக ரப்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம்னா அவர் செலவழிக்கலை, அவர் செஞ்ச வேலையை நேசித்து அவர் பிடிச்சி செஞ்சார். அது மாதிரி அதை கன்சிஸ்டன்சியாக வீடியோ எடிட் பண்ணி பண்ணார். இது ஒன்று தான். இதை பண்ணாலே போதுங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வேலைகள் பார்த்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டம் இது டிஜிட்டல் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி தொழில் பண்ணாலும் அதை நேர்மையாக பண்ணால் மேலே வந்துடலாம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.